கமர்ஷியல் படங்களாக நடித்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வயது வித்தியாசமின்றி அனைவரையும் ரசிகராக வைத்திருக்கிறவர் விஜய். இவரின் படங்கள் கமர்ஷியல் சினிமாவிற்கு அப்பாற்பட்டு வசூலை குவித்து வருது. இதனால் தான் இவர் படங்களை தயாரிக்கவும் இயக்கவும் பலர் போட்டி போட்டு வராங்க. தற்பொழுது வெங்கட் பிரபுவோட இயக்கத்துல கோட் படத்துல நடிச்சிட்டு வராரு விஜய். இந்த படத்தோட படப்பிடிப்பு தற்பொழுது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இந்த மாத இறுதிக்குள்ள இந்த படத்தோட படப்பிடிப்பு நிறைவடையும் என்றும் இந்த மாதம் முதல் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் பணிகள் தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. சில நாட்களுக்கு முன்பு கோட் படத்துல இருந்து விசில் போடு என்ற பாடல் வெளியாகி வைரலான நிலையில இந்த படம் செப்டம்பர் 5ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாக போறதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. நிலையில விஜயின் கடைசி படமான தளபதி 69 படத்தை பற்றிய அறிவிப்பு விரைவிலேயே வெளியாக இருக்கு. மாறன் முதல் ஹெச் வினோத் வரை பல இயக்குநர்களோட பெயர்கள் இந்த லிஸ்ட்ல இடம்பெறுது. இதனைத் தொடர்ந்து ஹெச் வினோத் தளபதி 69 படத்தை இயக்குறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. எல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜயோட கடைசி படத்தை சங்கர் இயக்குறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்காம். இந்த செய்தியால் விஜய் ரசிகர்கள் குஷியில இருக்காங்க. தமிழ் சினிமாவை எதிர்பார்த்து காத்திருக்கிற கூட்டணினா அது விஜய் சங்கர் கூட்டணி தான். அந்த கூட்டணியில முதல்வன் படம் உருவாக இருந்தது. ஆனா இந்த படத்துல விஜய் நடிக்கல. அதன் பிறகு நண்பன் படம் மூலமாக விஜயும் சங்கரும் இணைந்தாங்க. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது மட்டுமில்லாம விஜய்க்கு நல்ல பெயரையும் பெற்று தந்தது. இருந்தாலும் நண்பன் திரைப்படம் ஒரு ரீமேக் படமாகவே கருதப்படுது. எனவே சங்கரின் வழக்கமான ஸ்டைல்ல விஜய் ஒரு படத்துல நடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது ரசிகர்களோட விருப்பமா இருக்கு. விஜயே இத ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. நண்பன் ஹிந்தியில வெளியான 3 Idiots படத்தோட ரீமேக். இந்த படத்துக்கு விஜய் செட் ஆவாராங்கிற சந்தேகமும் இருந்துச்சு. கமர்ஷியல் படங்களாக நடித்துட்டு வந்த விஜய் நண்பன் மாதிரியான படத்துக்கு செட் ஆவாரா என்று கேட்டு வந்த நிலையில இந்த கேள்வி விஜய் கிட்டையும் இருந்தது. நான் சங்கர்ங்கிற ஒரு பெயருக்காகவே இந்த படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆனாரு விஜய். வேறொரு இயக்குனராக இருந்தா நண்பன் படத்துல நடிக்கிறதுக்கு ஒப்புக்கொண்டு இருப்பேனாங்கிற சந்தேகமாங்கிறத விஜயே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. தளபதி 70 படமும் உருவாகலாம்னு சொல்லப்படுது. சங்கர் விஜய் கூட்டணியில முதல்வன் 2 திரைப்படம் உருவாக அதிக வாய்ப்புகள் இருக்காம்.